ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெத்திலி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இந்த நெத்திலி ஃப்ரையை கேஎஃப்சி ஸ்டைலில் நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இது மட்டும்தான் கேட்பாங்க. ஏன்னா சாதாரணமாக சிக்கன் சாப்பிட்டாலே நம்மளுக்கு எவ்வளோ கெடுதின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நெத்திலியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க, நான் அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே இதை எப்படி செய்கிறதுன்ட்டு சொல்கிறேன். நான் வந்து நெத்திலியை நல்லா கழுவி மஞ்சாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூனு, அப்புறம் ஒரு ஸ்பூனு இல்லை கொஞ்சம் தேவையான அளவுக்கு சில்லி பவுட்ரு போட்டுங்க. அதுக்கு அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுங்க. அதுக்கு அடுத்தது அரிசி மாவு போட்டுக்குங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நம்ம என்ன சேர்க்குறோன்னா கொஞ்சம் மைதாவை சேர்க்குறோம். இப்போது இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேன். இது கூட ஒரு ஸ்பூனு, இது சின்ன ஸ்பூனுன்றதுனால 2 ஸ்பூனு, இல்லைனா ஒரு ஸ்பூன் வந்து என்ன பண்ணுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுருங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி கலர் பத்தலைன்னா கொஞ்சம் சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் தூள் பத்தலை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்குங்க. ஏன்னா மிளகாத்தூளை விட பெப்பர் காரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால் பெப்பரை சேர்த்துக்குங்க. இப்போது இதை நல்லா போட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த மீன் வந்து அப்படியே பொடிசாகிடும், கட்டாகிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா பார்த்து பிசைங்க. இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம பொரிக்கலாம். நல்ல மசாலாவில் ஊறியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு நெத்திலியாக எடுத்து எண்ணெயில் தனித்தனியாக போட்டுங்க. ஒரே சமயத்தில் 2 3ன்றது போட்டுறாதீங்க, அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மாதிரி தனித்தனியாக போட்டுங்க. அழகாக நெத்திலியை ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் கட் பண்ண வெங்காயத்தை வச்சுட்டு ஒரு லெமனை அப்படியே பிழிஞ்சி விட்டு நீங்கள் பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அவங்க இந்த ஸ்நாக்ஸை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இது நல்ல ஹெல்த்தி வேறு. நான் ஏற்கனவே சொன்னேன், இதை ஒரு வாட்டி செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், அப்புறம் அவங்களோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும்.